ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோகன்லால் நடித்து இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்திருக்கு விருஷபாயி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான். ஸோ இந்த படம் வந்து மோகன்லாலுக்கு இந்த வருஷத்தில் வந்து 4வது படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர் ஹிட்டாக 3 ஹிட்டு கொடுத்த மோகன்லால் இந்த படத்தோட டீட்டெயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சி காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ மன்னராட்சி காலத்தில் மோகன்லால் ஒரு பெரிய அரசராக இருக்கார். அந்த ஏரியாவில் அப்போ வந்து ஒரு காட்டுவாசிகள் குழு, பெரிய குழு வந்து அந்த நாட்டை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களேருந்து மன்னர் வந்து காப்பாற்றினாரா அப்படின்ற டீட்டெயிலு தான் ஃபஸ்ட் ஹாஃபு. ஸோ இதில் 2 ஹாஃப் நடக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக பாதிக்கு மேலே நெருக்கி மன்னராட்சி காலத்தில் நடக்கிற மாதிரியும், செகண்ட் ஹாஃப் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட்டில் நடக்கிற மாதிரியான கதையாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்கும்போது அந்த போரில் அந்த மன்னர் வந்து கூட சேர்ந்து ஒரு சின்ன பையனை கொன்றாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பையனோட அம்மா வந்து மன்னருக்கு உன்னோட ஏமாயும் சாகிற மாதிரி ஒன்று சாத்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பையன், மன்னரோட பையன் இறந்தானா இல்லை அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்றது அங்கேயே தொங்க விட்டு அடுத்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்க மோகன்லாலுக்கு இந்த சீன் அடிக்கடி வந்து கனவுல வந்துட்டு போகுது. இது என்ன ஏதுன்னு அவருக்கும் தெரியல. டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் கனவுல இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உண்மையில் இப்போ இருக்க மோகன்லால் வந்து பெரிய வைர வியாபாரியாக இருக்கார். ஆனால் அவர் வைர வியாபாரியாக இருந்தாலும் அவரோட பையன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய ரவுடி ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஆகுறான். ஸோ இது மாதிரி போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் மோகன்லால் வந்து அவர் பையன் இது சேம் அதே கனவில் வர்ற மாதிரி இருக்கனால தன்னோட பையன் தப்பிச்சிருவானா, தன்னோட பையனை காப்பாற்றினாரா அப்படின்றதான் இந்த கதை. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் இந்த பக்கமும் அடிதடியில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இந்த இதில் விருஷபாயி வந்து கதை ஓரளவு நல்லா இருந்தாலும், ஏற்கனவே பார்த்த கதை நம்ம கேட்ட கதையாக இருந்தாலும் கதையை வந்து ஓரளவு நல்லா கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓடுது அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப லேக் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை பொறுத்தளவில் சீன் பை சீன் நல்லா இருந்தாலும் ஒவ்வொரு சீன்ஸும் வந்து அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம ஓரளவு கணிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த படம் மோகன்லாலுக்கு ஆவரேஜ் படத்தோட கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு அடுத்து வர வீடியோவை நம்ம பார்க்கலாம். நன்றி.